ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே தம்பதி இடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைக்க, அதே நேரம் மனைவி கணவனை கட்டிப்பிடித்துக் கொள்ள இருவரும் கொழுந்துவிட்டு எரிந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறு தகராறு சோகத்தில் முடிந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே உள்ள ஐயம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான சித்ரா. இவரது கணவர் பாலாஜி. இவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டையில் தம்பதி இருவரும் வசித்து வந்தனர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சில மாதங்களாக தனது 2 மகள்களுடன் ஐயம்பேட்டையில் உள்ள தாய் வீட்டில் சித்ரா வசித்து வந்தார். மனைவி மற்றும் மகள்களை வீட்டிற்கு வருமாறு பலமுறை அழைத்தும் அவர் மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். கடந்த 2 வருடங்களாக போராடியும் அவர் தொடர்ந்து முரண்டு பிடித்து வந்ததால் ஆத்திரமடைந்த பாலாஜி ஒரு முடிவுடன் நேராக மாமியார் வீட்டிற்கே சென்று விட்டார். செவ்வாய் இரவு ஐயம்பேட்டை சென்ற அவர் மனைவி சித்ராவை தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு இறுதியாக அழைத்துள்ளார். பலமுறை கெஞ்சி அழைத்தும் அவர் வர மறுக்கவே பாலாஜிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. என்னுடன் வாழ மறுக்கும் நீ இருந்தால் என்ன, செத்தால் என்ன என ஆவேசத்துடன் கூறியபடி அருகில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து சித்ரா மீது ஊற்றி தீயை பற்ற வைத்து விட்டார். அந்த சூழலிலும் தான் மட்டும் செத்தால் பத்தாது, உன்னையும் என்னோடு அழைத்து சென்று விடுவேன் என கூறியபடி ஓடி சென்று கணவரை கெட்டியாக கட்டி பிடித்து கொண்டார் சித்ரா. இருவரும் ஒரே நேரத்தில் பற்றி எரிய அலறி துடித்தனர். சில நொடிகளில் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். இந்த சம்பவத்தில் கணவர் பாலாஜிக்கு 60% தீக்காயம் ஏற்பட்டது. சித்ராவுக்கு 90% தீக்காயம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். பின்னர் இருவரும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து காவேரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.